வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரெட் நியூஸ் செய்திகள். செய்திகள் வாசிப்பது யாழினி. செங்குன்றத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதி அரசியல் கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதி அரசியல் கூட்டம் தேசிய தலைவர் டாக்டர் வி.எஸ். ஐசக் தலைமையில் சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் பேராயர் டேவிட் குட்டி வரவேற்புரையாற்றினார். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிர்வாகிகள் பிரேமா ஐசக், கிளின்டன் ஜெபராஜ், ஜாஸ்மின் ஜான், ஸ்டீபன்சன் குமார், தேவ ஆசிர்வாதம், ஜெய்சன், தேவசித்தம், பர்னாபா சைமன், கிறிஸ்து ராஜா, சரவணன், திருவள்ளூர் மாவட்ட பேராயர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் டாக்டர் ஐசக் உரையாற்றிய போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதிமுகவிற்கு வாக்களிப்பதோடு அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரிப்போம் என்றார். இக்கட்சியின் கோரிக்கைகளான 10.5% கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும், கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் தகுதி அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும், படித்த கிறிஸ்துவ பெண்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அதிமுக ஏற்றுக்கொண்டால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அதிமுகவிற்கு வாக்களிப்பதோடு களத்தில் அவர்களுக்கு பணியாற்றவும் தயாராக இருக்கின்றோம். இறுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மோகன் ஏசுதாஸ் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ போதகர்கள் மற்றும் செங்குன்றம் சுற்றுவட்டார கிறிஸ்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லிங்க், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.